சமீப காலமாக நம்ம தமிழ் சினிமாவிலேயாகட்டும் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயாகட்டும் பக்தி படங்களுக்கு வரவேற்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அந்த வகையில் நம்ம காந்தாரா இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட அதிக வரவேற்பு பெற்றதுனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பக்தி படங்கள் வெளிவிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஆனந்தா அப்படிங்கிற படம் வந்து நம்ம எல்லாருக்கும் நடுவில் நல்ல ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இதை எடுத்தவர் யார் தெரியுமா? நம்ம பிரபல டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா. யாருன்னு தெரியலையா? பாட்ஷா, அப்போ வந்துச்சே பாபா, அந்த படம்லாம் எடுத்தவர் தாங்க நம்ம சுரேஷ் கிருஷ்ணா. இவர் வந்து இப்போ ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அந்த படத்தோட டைட்டில் தான் ஆனந்தா. எந்த சாமியை பற்றி எடுத்திருக்காங்க அப்படின்னு தானே உங்களுக்கு டவுட் வருது. யாருன்னா புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபாவோட படத்தை தாங்க எடுத்திருக்காரு. அவரால் மக்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான நல்லதெல்லாம் நடந்திருக்கு, எப்படியெல்லாம் மக்கள் வந்து அவரை கொண்டாடினாங்க அப்படிங்கிற மாதிரியான படமாக தாங்க இதுக்கு வந்திருக்கு. இது எதுக்கு இப்போ அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட 100ஆண்டு விழா கொண்டாட்டம் இப்போ நடந்துட்டுருக்கு. அதுக்காக வேண்டி தான் இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு பக்தியானவர் அப்படின்னு சொல்லிட்டு. யாரை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? நம்ம டேரக்டர் தான். ஒரு 5 பக்தர்களை எடுத்துக்கிட்டு அவங்கள பேஸ் பண்ணி அவங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு சாய்பாபாவால் அப்படிங்கிற விஷயத்தை தான் எடுத்திருக்காரு. இதுக்கு அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறது யாரெல்லாம் தெரியுங்களா? நடிகர் ஜெகதி பாபு, சுஹாசினி, அபிராமி, வைஜி மகேந்திரன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வெள்ளைக்காரங்க, இவங்களையெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு 5 கதையை எடுத்திருக்காரு. அதில் முதல் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகதி பாபுவோட கதை. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார். உழைக்கிறது மட்டுமே லைஃபாக வச்சுருக்காரு. பிஸ்னஸ்ஸு பணம்னு சொல்லி ஓடிட்டே இருக்கார். அப்போ அவரோட லைஃப்பில் குறுக்க வந்து எப்படி வந்து பகவான் வந்து உண்மையான பக்திக்கு அவரை மாற்றினாரு அப்படிங்கிறது தான் முதல் கதையாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது கதை அவருக்கே தான் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகதி பாபுவோட மனைவி வந்து இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவருக்கு பல அதிர்ச்சி தகவல் வருது. அவர் வந்து ஃபஸ்ட்டு திட்டுறாரு. அதுக்கப்புறமேட்டு எப்படி சாய்பாபாவை மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார் அப்படிங்கிறது தான் 2வது கதை. 3வது கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா அபிராமியோடது கதை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டான்ஸராக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டாக டான்ஸ் நிகழ்ச்சிக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து டான்ஸ் ஆட முடியாத மாதிரி காலில் வந்து அடிபட்டுருது. இதனால் வந்து அவங்களோட தந்தையாக இருக்க தலைவாசல் விஜய் வந்து கடவுளை திட்டுறாங்க. அப்படி திட்டினதுமே அபிராமி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வெயிட் பண்ணுங்க, நம்மளுக்கு பாபா வந்து கை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சு அதுக்கப்புறம் எப்படி அந்த சிக்கல்லேருந்து வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறது தான் 3வது கதை. 4வது கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஹாசினி இருக்க கதை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா காசியில் கங்கையில் வந்து முழுகிடுறாங்க. அதனால் மரணப்படுக்கைக்கு போயிடுறாங்க. ஸோ டாக்டருங்கெல்லாம் வந்து கை விரிச்சிட்றாங்க. இதனால் நம்ம சுஹாசினி ரொம்ப ஃபீல் பண்ணி பாபாவை சரணாகதி அடைஞ்சு அது மூலமாக வந்து எப்படி வந்து தன்னோட பையனோட உடல்நிலையை வந்து மீட்டினாங்க அப்படிங்கிறது வந்து அடுத்த கதை. கடைசி கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வசிக்கிற சாய்பாபா பக்தர்களோட வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டு தீ சூழ்ந்துக்குது. அப்படி சூழ்கிற தீயில் இருந்து எப்படி பாபா வெளியில் கொண்டு வந்தார் அவங்கள அப்படிங்கிறது வந்து கடைசி கதை. இது மட்டும் இல்லாமல் கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு சிறுமி வர மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு. இந்த கதையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நடிகர்களான ஜெகதி பாபு ஆகட்டும் ஒரு தொழிலதிபராக சூப்பராக பண்ணியிருக்காரு. சுஹாசினி வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட மகனோட உயிரை காப்பதாக அப்படி போராடிருக்காங்க. அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப சோகத்தில் விழுகிற அளவுக்கு இருக்குது. அடுத்து வைஜி மகேந்திரன் அவரோட நடிப்புமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்க நம்ம அபிராமி, அவங்க வந்து டான்ஸ் ஆட முடியாமல் காலில் அடிபட்டு அந்த இடத்துல தவிக்கிறது எல்லாமே ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். இந்த படத்தை பார்க்கும்போது கடவுளை பற்றின ஒரு நம்பிக்கையும் பாசிட்டிவ் சிந்தனையும் வரும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சொல்லக்கூடியது தான். சத்ய சாய்பாபா மேலே பக்தர்கள் எந்த அளவுக்கு ஈடுபாடு வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த படத்து மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவா தாங்க பின்னணி இசை பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவாளர் வந்து சஞ்சய் தான். இந்த படத்தில் நிறைய காட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சய் வந்து தத்ரூபமாக காட்டியிருக்காங்க. கடவுளோட பாட்டு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் இந்த கிளைமேக்ஸில் வர குழந்தை சீனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவோட நிஜ வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. அதில் பாபாவோட தோற்றம் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 5 பக்தர்களோட வாழ்க்கையில் நடக்கிற அற்புதமான அனுபவத்தையும் கடவுள் நம்பிக்கையும் கொடுத்துருக்காரு நம்ம சுரேஷ் கிருஷ்ணா. அவரோட முயற்சிக்கு படக்குழுவும் உதவியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க கடவுள் பக்தியோட போய் பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.